நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. ஓபன் சேலஞ்ச் விடலாம். இதை விட பெஸ்ட் மெட்டீரியல் யாராலையும் கொடுக்க முடியாது. அப்படி என்ன சார் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டா, குரூப் 4 பொது தமிழ் சிலபஸ்ல பகுதி ஈல தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டுன்னு கொடுத்திருப்பான். அதுல 16வது டாபிக் கொஞ்சம் பாருங்க. தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கிட்டத்தட்ட 90% ஓல்டு புக்ல தாங்க கவர் ஆகுது. நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த ஓல்டு புக்ல ஸ்டெப் பை ஸ்டெப்பா நோட்ஸ் எடுத்தோம். ஃபர்ஸ்டா வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல தமிழ் மொழியின் அறிவியல் சிந்தனைகள் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குதுங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேராகிராஃப்லயே 2019 குரூப் 8 எக்ஸாம்ல கேட்டான். அதுக்கு அடுத்ததா சப் டாபிக்கா கொடுத்திருப்பாங்க. அதுல விண்ணியல் அறிவு அப்படின்ற பேராகிராஃப்ல 2018 குரூப் 2ல, 2017 குரூப் 2ல, 2018 குரூப் 4ல, 2017 குரூப் 5ல, இங்க பாருங்க ஆச்சரியம், 2023 இப்ப லேட்டஸ்ட் क्वेश्चन குரூப் 3A எக்ஸாம்ல கேட்டிருக்கான். இந்த ஒரு பேராகிராஃப்லயே எத்தனை எக்ஸாம்ல கேட்டிருக்கான்னு நீங்களே பாருங்க. இதற்கான கேள்விகளை இந்த PDF ஓட எண்ட்ல கொடுத்திருக்கேன், நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்ததா வந்து பொறியியல் அறிவு அப்படின்ற ஒரு பேராகிராஃப் கொடுத்திருக்கான். ரொம்ப சின்ன பேராகிராஃப், ஆனா क्वेश्चन நிறைய இருக்கு. 2019 குரூப் 8ல, 2018 குரூப் 4ல, 2017 குரூப் 7ல, 2019 குரூப் 8ல கேட்டிருக்கான். 4 எக்ஸாம்ல இந்த ஒரு பேராகிராஃப்ல கேட்டு வச்சிருக்காங்க. சூப்பருங்க. அதுக்கப்புறம் கனிமவியல் அறிவு அப்படின்ற பேராகிராஃப் இருக்கு. இதுல இது வரைக்கும் क्वेश्चन கேட்கல. ஆனா இந்த பேராகிராஃப்ல ஒரே ஒரு பாடல் வரி தான் இருக்கு. கட்டாயமா 2024 குரூப் 4 எக்ஸாம்ல இந்த பாடல் கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா மேல இருக்கிற பேராகிராஃப்லயும் क्वेश्चन கேட்டான், கீழே இருக்கிற பேராகிராஃப்லயும் क्वेश्चन நிறைய கேட்டிருக்கான், நடுவுல ஒரு பேராகிராஃப் சும்மா இருக்கு, அது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. புரியுதுங்களா? இங்க பாருங்க, மண்ணியல் அறிவுன்ற ஒரு பேராகிராஃப் கொடுத்திருப்பாங்க. அதுல 2017 டிஎன்பிசிலயும் 2023 குரூப் 3A எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. இதுல ஆச்சரியம் என்னன்னா 2023 குரூப் 3A எக்ஸாம் லேட்டஸ்ட் क्वेश्चन. இதுல 2 क्वेश्चन இந்த 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க. ப்ரூஃப் ஆகுது. சூப்பர். அதுக்கு அடுத்தது அணு அறிவியல் அப்படின்னு கொடுத்திருப்பான். 2 பாடல் தான், ஔவையார் பாடலும் கம்பர் பாடலும் கொடுத்திருப்பாங்க. இதுல ஔவையார் பாடல்ல இருந்து 2018 குரூப் 8லயும் 2017 குரூப் 5 எக்ஸாம்லயும் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்தது நீர் அறிவு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பாடல் தான் இருக்கு. அந்த பாடலும் 2017 டிஎன்பிசில கேட்டு முடிச்சாச்சு. அடுத்தது மருத்துவ அறிவு. இந்த மருத்துவ அறிவு சாப்டர்ல 2013 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. இன்னும் இதுல பாடல்கள்லாம் இருக்கு. மேபி இதுவும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்குதுங்க. அதுக்கு அடுத்தது அறுவை மருத்துவம் அப்படின்ற ஒரு பேராகிராஃப் இருக்கு. இந்த பேராகிராஃப்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, கொஞ்சம் அப்படியே பாருங்க, சின்ன பேராகிராஃப். ஆனா 2013 2014 குரூப் 2ல கேட்டிருக்கான். இந்த பாடலே 2 முறை. அதுக்கப்புறம் 2014 குரூப் 4 எக்ஸாம், 2017 டிஎன்பிசி எக்ஸாம், 2013 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. நிறைய கேள்விகள் குரூப் 2 எக்ஸாம் क्वेश्चंस தான் இருக்கு. சரிங்களா? மாறி மாறி இருக்குது. ஆனா அவ்வளவுதாங்க. இதோட வந்து பாத்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு முடிச்சாச்சு. இதுக்கு ரிலேட்டடா 8ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல தமிழர் வானியல் அப்படின்ற ஒரு சாப்டர் இருக்குங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா வானியல் அறிவு பத்தி கொடுத்திருப்பாங்க. இதுலயும் क्वेश्चन கேட்டிருக்காங்க. இத பாருங்க, 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். 2022 குரூப் 8ல கேட்டிருக்கான். சூப்பர். 2 क्वेश्चन கேட்டு வச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா 2013 குரூப் 8 எக்ஸாம்லயும் கேட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவுதாங்க. 3 எக்ஸாம்ல இந்த சாப்டர்ல இருந்து கேட்டிருக்கான். இதோட புது புக்ல கொஞ்சம் கொடுத்திருக்கான். கனவு பலித்தது அப்படின்ற சாப்டர் 6th நீ புக்ல இருக்குதுங்க. அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த பாடல்லாம் கொடுத்திருக்காங்க. இதுல 2022 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டிருக்கான். நீங்களே பாருங்க, ஒவ்வொரு பேராகிராஃப் படிக்கும் போதும் இதெல்லாம் எந்தெந்த எக்ஸாம்ல கேட்டிருக்கான்னு பார்க்கும்போது நமக்கே இன்ட்ரெஸ்ட் வருது. கட்டாயமா அடுத்த எக்ஸாம்ல இந்த கேள்வி கேட்பான், இந்த கேள்வி கேட்பான் அப்படின்றத சொல்லி சொல்லி படிக்கும் போது அழகா மனசுல நின்னுக்கும். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் நீங்க 7 பக்கம் படிச்சாவே போதுங்க.
கன்ஃபார்மா ஒரு கேள்வி உறுதி குரூப் 4க்கு. அது எப்படி சார் சொல்றீங்க அப்படின்னு கேட்டா இங்க கொஞ்சம் பாருங்க. இதுல 2019 குரூப் 4 எக்ஸாம்ல கேட்டிருக்கான், உலகம் உருண்டை என்பதை தம் தொலைநோக்கி மூலம் கண்டறிந்து சொன்னவர் யாருன்னு கேட்டிருக்கான். இதுக்கு ஆன்சர் கலீலியோ. இது 8ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல இருக்கு. நாங்க அந்த ஏரியாவிலே இது பண்ணி வச்சிருக்கேன். நீ ஒன்னா காமிக்கிறேன் பாருங்க. ஒரு கொஸ்டினுக்கு மட்டும் காமிக்கிறேன், மீதி எல்லாம் அப்படியே சொல்லிடுறேன். இதை பாருங்க. ஸோ இங்க பாத்துங்க கலீலியோ பத்தி சொல்லியிருக்காங்க. எங்க இருக்குது அப்படின்னு கேட்டா 8ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல தமிழர் வானியல் அப்படின்ற சாப்டர்ல இருக்குது. சூப்பருங்க. சரிங்களா? அதுக்கு அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா 2018 குரூப் 4ல ஒரு பாடல் வரி கொடுத்து அது எந்த நூல்ல இடம் பெற்றிருக்குன்னு கேட்டிருக்கான். இது வந்து பாத்தீங்கன்னா 10th நியூ புக்ல இருக்கு. அதே 2018 குரூப் 4ல 2 கேள்வி கேட்டிருக்கான். பெருவடிப்பு கொள்கை இப்பேரண்டம் விரிவடைந்து நிற்பதை கூறும் பாடல் இடம் பெற்றுள்ள நூல் எதுன்னு கேட்டிருக்கான். ஸோ இது வந்து திருவாசகம். இதுவும் 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல இருக்குங்க. அதுக்கு அடுத்தது இங்க பாருங்க 2014 குரூப் 4 எக்ஸாம்ல சரிந்த குடலை புத்த துறவி சரி செய்த செய்தியை கூறும் நூல் எதுன்னு கேட்டிருக்கான். மணிமேகலை. இதுவும் 10ஆம் வகுப்பு பழைய தமிழ் புத்தகத்துல இருக்குங்க. ஸோ அப்படி பார்த்தா 14 குரூப் 4ல ஒரு கேள்வி, 18 குரூப் 4ல 2 கேள்வி, 19 குரூப் 4ல ஒரு கேள்வி கேட்டிருக்கான். ஆனா 2022 குரூப் 4 எக்ஸாம்ல கொஸ்டின் கேட்கல. மேபி இந்த வாட்டி போன வாட்டி கேட்கல சார், இந்த வாட்டி கேட்க மாட்டான் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணீங்கன்னா அதுதாங்க தப்பு. ஏன் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதை பாருங்க, அதுக்கு நான் ப்ரூஃப் எடுத்துட்டு வந்திருக்கேன். 2022 குரூப் 4ல கேட்கல. ஆனா 2023 குரூப் 3A எக்ஸாம் கிட்டத்தட்ட இதே சிலபஸ் தான். குரூப் 3A எக்ஸாமுக்கு என்ன சிலபஸோ அதே தான் குரூப் 4க்கும் சேம் சிலபஸ். ஓகேங்களா? அந்த எக்ஸாம்ல 2 கேள்வி கேட்டிருக்கான், அதுவும் 10th ஓல்டு புக்ல இருந்து. அதுக்கு நான் ப்ரூஃபே காமிச்சேன். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் 2022 குரூப் 2 எக்ஸாம்ல கேட்டான், 2022 குரூப் 8 எக்ஸாம்ல கேட்டான். அடக்கடவுளே, அப்போ குரூப் 4 ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் 2022 2023 எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்கான். 2022ல மட்டும் கேட்கல. சரிங்களா? அதனால ஒரே ஒரு எக்ஸாம்ல கேட்கல அப்படின்றதுக்காக இந்த சாப்டர் முக்கியம் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. இந்த டாபிக் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 7 பக்கமும் பாடல் தான் ரொம்ப முக்கியம். பாடல் அதுக்கான ஆத்தரை ஞாபகம் வச்சுக்கிட்டாவே போதும், இதில் முழு மதிப்பெண் வாங்கிட முடியும். இதுக்கு மொத்தம் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் 26 எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 26 எக்ஸாம் கொஸ்டினும் கீழே வந்து ஆன்லைன் டெஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். ஒரு முறை டெஸ்ட் எழுதி பாருங்க. இங்கே 16 கேள்வி தான் கொடுத்துருக்கேன். இன்னும் 10 கேள்வி அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? புரியுதுங்களா? சூப்பர்பா. சரி சார், இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்னு கேட்குறீங்களா? முக்கியமாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ வந்து உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். அதாவது நான் வந்து இந்த மாதிரி அடிக்கடி நோட்ஸ் போடும்போது உடனே உங்களுக்கு வந்து யூடியூப்லேருந்தே மெசேஜ் வரும். அதுக்காக தான் நான் வந்து பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்க சொல்கிறேன். அதே மாதிரி பார்த்தா நம்ம கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கு 2 லிங்க்கும் வாட்ஸ்அப் சேனலுக்கு ஒரு லிங்க்கும் கொடுத்துருப்பேன். மறக்காம ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க. இந்த நோட்ஸு டெஸ்ட்டு எல்லாமே நம்ம இதில் தான் ஷேர் பண்ணிட்டு வரோம். சார் என்கிட்ட டெலகிராம் ஆப்பே இல்லை சார், ஒன்லி வாட்ஸ்அப் தான் சார் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நம்பர் கொடுத்துருக்கேன். 9442430457. இந்த நம்பருக்கு ஆணா இருந்தா பிரதர் அப்படின்னும் பெண்ணா இருந்தா சிஸ்டர் அப்படின்னும் ஒரு வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம பிரதர் குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியாக மெயின்டைன் பண்ணிட்டு வரோம் ஒரு சேஃப்டிக்காக. ஸோ இப்போ இந்த டெலிகிராம் குரூப் லிங்க்லாம் இருக்குன்னு சொன்னல கீழே டிஸ்கிரிப்ஷனில். அதே மாதிரி வந்து நம்ம டெய்லியுமே ஆன்லைன் டெஸ்ட்லாம் வச்சுட்ருக்கோம். இன்னைக்கான டெஸ்ட்டுக்கான லிங்க்லாம் இருக்கும். அப்படியே கீழே வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருக்கும். நான் இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் அப்படியே நான் வந்து வந்தீங்கன்னா பிடிஎஃப் அப்படின்னு எழுதி வச்சிருப்பேன். அதை கிளிக் பண்ண நம்ம வெப்சைட் வரும். நம்ம வெப்சைட் வந்தால் ஒன்றும் இருக்காது, 2 விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோட் ஹியர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும். அதை கை வைங்க. அதை கை வச்சிங்கன்னா ஒரு 15 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. 15 செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும். அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த நோட்ஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.